Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கருணாநிதி ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை ஸ்டாலின் அரசு பறித்துக் கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எரமனூர் கிராமத்திற்கு செல்லும் வழியில் கடந்த 1999 ஆண்டு ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அப்பகுதியில் போக்குவரத்து, குடிநீர், மின்சாரம், சாலை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் வீடுகள் கட்டாமல் இருந்த நிலையில் தற்போதைய விடியாதிமுக அரசு வீட்டுமனைகளை பறித்து வேறு நபர்களுக்கு இலவச வீட்டுமனையாக கொடுத்துள்ளது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் வீட்டுமனை கொடுக்கப்பட்ட இடத்தில் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களின் உதவியுடன் அதிகாரிகள் அளவீடு செய்ய வந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அவங்களுக்கு பிறந்த நாள்னு முன்னிட்டு அவங்களுக்கு புது பட்டா கொடுத்துருக்காங்க. அது எங்கள் இடத்த வாங்கி எங்கள் இடத்துல இருந்து இன்னொருத்தவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து நியாயப்படும்? நான் என் பிள்ளை வயிற்றுலேருந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்துட்டு போனேன். என் பிள்ளைய வச்சுட்டு இருக்க முடியலன்னு நாங்கள் போயிட்டோம். திரும்பி இன்னைக்கு இந்த நிலைமை வருது. 2 மாதத்துல ரோடு வசதி எவ்வளோ மனு கொடுத்துருக்கோம். ஆடியோ ஆஃபீஸு, விவோ ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸுன்னு எவ்வளோ மனு கொடுத்துருக்கோம். ரோடு வசதி போடுங்க, கரண்ட் வசதி போடும். இருக்க முடியலன்னு தானே நாங்கள் இதை தேடி நகரத்துக்கு போனோம். ஆனா அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அத்தனை கவுன்சிலரும் வந்திருக்காங்க இங்க இடத்த எடுக்கிறதுக்கு. எத்தனை பேர் காசு வாங்கினாங்க, எத்தனை பேர்ட்ட காசு வாங்கினாங்கன்னு தெரியல. ஆனா இத்தனை பேர் கவுன்சிலர் தான் வந்திருக்காங்க. டிஎம்கே கவுன்சிலர் தான் இவ்வளவு பண்றாங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் அறநிலையத்துறை ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடப்பதற்கு அதிகாரிகள் துணை போவதாக ஆட்சியரிடம் ஒப்பந்ததாரர் புகார் மனு அளித்தார். திண்டிவனத்தைச் சேர்ந்த வெங்கடேச பெருமாள் என்பவர் அளித்த புகார் மனுவில் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் அரசு ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடப்பதுடன் தனது டெண்டரை நிராகரித்துவிட்டு அறங்காவலர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். மேலும் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் கோயில் அறங்காவலர்கள் தன்னை மிரட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அறநிலையத்துறையில் நடக்கும் அடாவடி செயலால் பக்தர்கள் மட்டுமின்றி தொழில் செய்வோரும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்டுகளாகவே அந்த கோயிலுடைய நிர்வாகிகளும் ஜேசியுடைய கண்ட்ரோலில் தான் அந்த கோயிலை வச்சுருக்காங்க. கோயில் நிர்வாகத்தை இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் வச்சிடல. அந்த கோயிலுடைய அறங்காவலர் என்றவர் தான் அந்த கோயிலையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அவர் சொல்கிறது தான் ஏசி அத்தனை பேருமே கேட்குறாங்க. அந்த கோயிலில் ஒரு ஏலமும் அரசாங்கத்துக்கு வருமானம் வர வேண்டிய எல்லாத்தையுமே ஏசியுடைய கண்ட்ரோலில் தான் வச்சு எல்லாமே தவறான முறையில் தான் ஏலம் நடத்துறதுக்கு. ஏலம் ஒரு தவறான முறையிலேயே ஏலம் போயிட்டுருக்கு.